ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லீவ் முடிஞ்சு மறுபடியும் ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. உண்மையாகவே சொல்லணுன்னா குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நம்மளுக்குமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டு தாங்க. இத்தனை நாள் ரொட்டீன் இல்லாமல் எப்போ வேணாலும் தூங்கணும், எப்போ வேணாலும் எந்திரிச்சோம். 2 months தான். இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆனோன்னு தான் நம்மளுக்கு ஒரு ட்ராக் செட் ஆகிருக்குங்க. இன்னையிலிருந்து பேக்கை தூக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸ்கூலுக்கு போகிறேன், நானும் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. லஞ்ச் பாக்ஸ்லேருந்து எல்லாமே கட்டி எடுத்து கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்குமே இனிமேல் சுறுசுறுப்பாக பரபரப்பாக நாள் ஓட போகுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்னமோ அவங்க சீக்கிரம் வளர்ந்துட்டே போகிற மாதிரி தாங்க தோணுது. அந்த கிட்ஸ் ப்ரீகேஜியில் கொண்டு போய் விட்டதுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதே நம்ப முடியலைங்க. எப்போவுமே நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டே போகிறாங்கன்னு இந்த கைக்குள்ளே அடக்கமாக இருந்த அந்த ஃபீல் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுதுங்க. இப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கும் போது தாங்க தெரியுது வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒரு ஆசைங்க, எப்போவுமே அவளோட ஸ்கூல் ஃபஸ்ட் டே நானும் கூட போய் பாப்பா கொண்டு போய் விட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேங்க. பாப்பாவை ஸ்கூலில் இருக்குது, பாப்பாவுக்கு ஸ்கூல் கேட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே போயாச்சுங்க. போயிட்டு பாப்பா விட்டுட்டு வரும்போது அவளுக்குமே ஒரு மாதிரி ஃபஸ்ட் டே இருந்துச்சு. ஓகே, போக போக சரியாயிடும் அப்படின்ட்டு அழுகலையே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்தாச்சுங்க. விட்டுட்டு பாப்பா என்னமோ கிளாஸ்க்கு போயிட்டாங்க. ஆனால் நான் தாங்க நின்று இந்த கம்பிக்கு பார்த்துட்டே இருந்தேங்க. இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போகிற எல்லா குழந்தைகளுக்கும் என்னோடய வாழ்த்துக்களுங்க.